ஏண்டா சங்கிங்களா, ஆமைங்களா, தற்குறிங்களா? அரசாங்கம் கொடுக்குற நல்ல திட்டத்துக்கு பேர் ஓசியாடா? ஏண்டா மக்களுக்கு கொடுக்குற இலவசத்துக்கு பேர் ஓசியாடா? அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு பேர் ஓசியாடா? ஏண்டா ஓசின்னு சொல்லிட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்க? ஏண்டா ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த நலத்திட்டங்களை பெறுற மக்களை ஏண்டா ஓசின்னு அவமானப்படுத்துறீங்க? மகளிர் விடியல் பேருந்தை பயன்படுத்துகிற பெண்கள் எத்தனை பேர் ஏழ்மையானவங்க தெரியுமாடா? எத்தனை பேர் நலிவடைஞ்சவங்க தெரியுமாடா? எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்றுறவங்க தெரியுமாடா? உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமாடா? அவங்களெல்லாம் ஓசின்னு சொல்கிறீங்களாடா? வெக்கம் கட்டு போய் மோடி 15 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஏமாத்தினாராடா ஸ்டாலின்? ஏண்டா அதை எவனும் பேச மாட்டேங்கிறீங்க? எவனார் அதை பற்றி பேசுங்கடா. டேய், முதல்வருங்க எல்லாருமே கடன் வாங்கினாங்க. எம்ஜிஆர் கடன் வாங்கினார், ஜெயலலிதா கடன் வாங்கி, கருணாநிதி கடன் வாங்கின முதல்வர் யாருமே கிடையாது. எடப்பாடி வெறும் 2.5 ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு கடனை ஏற்றினான். ஆனால் மக்களுக்கு நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யலை. அதை பற்றி எவனாவது பேசுறீங்களாடா? ஏண்டா எவனா கொடுக்குற எச்சி காசுக்கும் எச்சி சோத்துக்கும் ஜாதி வெறிக்காகவும் மத நல்லிணக்கத்தோடு ஆட்சி செய்கிற அரசாங்கத்தை ஏன்டா குறை சொல்கிறீங்க? டேய், தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் செய்கிற மாதிரி ஆட்சி இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யலடா. எம்ஜிஆரும் செய்யலை, ஜெயலலிதாவும் செய்யலை, கருணாநிதி செய்யலை, காமராஜர் செய்யலை. யாருமே இப்போ ஸ்டாலின் செய்கிற ஆட்சி மாதிரி செய்யலடா. டே, மனசாட்சிக்கு கொஞ்ச நேரம் இடம் விட்டுட்டு யோசிச்சு பாருங்கடா. அதுதான் உண்மை. தயவு செஞ்சு நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இறையாண்மையும் ஜனநாயகத்தையும் கெடுக்கிறதுக்கு நாசமான சக்திகள் இங்கே வேலை செய்யுது. அதுக்கு துணை போகாதீங்கடா. நாளைக்கு உங்கள் குடும்பம் தான் பாதிக்கும். இது உண்மை, 100க்கு 100 உண்மை.